நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு வயசு 80 ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு என்னங்க பாவம் வரப்போகுது நினைக்கிறீங்களா? 84 வயசு தாத்தா ஒருத்தர் என்று சொன்னாரு, இந்த பொம்பளை பிள்ளைகளெல்லாம் பார்த்தா என்னமோ பண்ணுதுன்னாரு. அப்ப சாகிற வரைக்கும் இந்த பாவம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும், ஆண்டு கொள்ளும், அல்லது அந்த மனுஷனை நடத்தும். சிந்தனையால, கண்ணால, காதால, இருதயத்தால, இல்ல சரீரத்தின்படி வேணுமானால் சில பாவங்களை செய்ய முடியாது, ஆனால் சிந்தையால் அந்த பாவத்தை செய்ய முடியும். எனவே அப்படிப்பட்ட பாவ பிரமாணம் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டு இருக்குமானால் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறோம். நேரா வந்து ஆண்டவரை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ஒரு புது பலனை உங்களுக்கு கொடு. பாவம் நம்மை ஆளக்கூடாது, இதுதான் நம்மளை ஆளணும். தேவ கிருபைதான் நம்மளை ஆளணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாவம் என்பது கலர் பார்த்து, நிறம் பார்த்து, உயரம் பார்த்து, அழகு பார்த்து, அந்தஸ்து பார்த்து வர்றது இல்லைங்க. அது தெருநாயை விட கேவலமான ஒரு சொறிநாய். அது தன்னால வந்து பத்தும், மேல வந்து உட்காரம் ஒட்டும். அது ரோட்ல கிடக்கிற சாணி மாதிரி, மலை மாதிரி, அந்த பக்கம் போக கூடாது, சாக்கடை மாதிரி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வருகிறோம், ஆலயத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு பிரமாணம் எனக்குள்ள ஆக்டிவேஷன்ல இருந்து அந்த ஆக்டிவேட் ஆயிருக்கிற அந்த காரியத்தை தான் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறித்து போட இன்னைக்கு தேவனிடத்தில் நாம் நிற்க போகிறோம்.